நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலை கிராமங்களான மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 4 தலைமுறைகளாக சுமார் 96 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த தேயிலை தோட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைய இன்னும் 4 ஆண்டுகள் உள்ள நிலையில் நிறுவனத்தை மூடுவதற்கான பணிகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதனால் வேலை இல்லாமல் மக்கள் அங்கு ரேஷனில் வழங்கும் அரிசியை கஞ்சியாக காய்ச்சி குடிக்கும் நிகழ்வு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கிறது மாஞ்சோலையில்? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் மாஞ்சோலை எஸ்டேட் அமைந்திருப்பதாலும் அது காப்பு காடாக இருப்பதாலும் வரும் 2028ஆம் ஆண்டுக்குள் தொழிலாளர்கள் வெளியேறுமாறு கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி தேயிலை தோட்ட நிர்வாகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்னரே பிபிடிசி தேயிலை நிறுவனம் தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியது. இதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் தொழிலாளர்களை வெளியேற்றுவதற்கான தடையை நீட்டித்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மேலும் தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம் கடந்த மாதம் 15ஆம் தேதி தனது உற்பத்தியை நிறுத்தியதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வேலை இல்லாமல் தற்போது பரிதவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 45 நாட்கள் அப்பகுதி மக்கள் வேலை இல்லாமலும் உணவு இல்லாமலும் தவித்து வருகின்றனர். குறிப்பாக அப்பகுதியில் உள்ள கீரைகளையும் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அரிசியை அனைவரும் ஒன்றாக இணைந்து கஞ்சி காய்ச்சி குடித்து தங்கள் பசியை போக்கி வருவது காண்போரை கண்கலங்க வைக்கிறது. வறுமைனால நெருங்க கஞ்சியை காய்ச்சி நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள கீரை, கொலை, பழம் இதுகளைத்தான் நாங்கள் அந்த அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிடுங்கி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த இது வழியில் வந்து 2 மாதமாக தவிச்சு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம். கீழே மேலே போனால் வீடு இல்லாமல் நான் 2 மாதம் ஆச்சு இந்த ஊற்றுல தான் இருக்கேன். என்ன அதெல்லாம் நீங்கள் நினச்சி மனசாட்சி வச்சு செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள் மனசாட்சிக்கு எப்படியோ எங்களை சாகடிக்கனாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை இந்த மக்கள் மலையிலே சாப்பிட்டு சாப்பிடாம கிடந்து சாப்பிட்டு இவங்களுக்கு என்னன்னு நீங்கள் நினைச்சாலும் நினச்சிக்கோங்க. நாங்கள் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள்கிட்ட தயவுடன் கேட்கோம். இந்த மக்களுக்காண்டி மனம் இறங்கி மக்களுக்காண்டி நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. இந்த மலையை தேயிலை தோட்டமாக மாற்றியதே நாங்கள் தான். இந்த அரசு எங்களை பார்த்து கொள்ளும் என நம்பிதான் ஓட்டு போட்டோம். ஆனால் அரசு எங்களை கண்டுகொள்ளவில்லை என்கிறார் தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர். இத்தனை மக்களை பிள்ளைகள் அங்கே படிக்க போட்டு வேலைக்கு போனாலும் வேலை எந்த இடத்துலையும் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வயசு கடந்துட்டு உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் எங்கே போக? இப்போ ஒரு வீடே நாங்கள் போய் வாடகைக்கு பார்த்தாலுமே அதே 2 லட்சம் 3 லட்சம் கேட்காங்க. கொடுத்ததே 2 லட்சம் விஆர்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களால் முடியலை. நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுதாங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? ஃபஸ்ட்டு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தரணும். நாங்கள் அதை தான் நோக்கி இருப்போம். நாங்கள் இந்த மலைக்குள்ளே வந்தாலும் பட்னியாகவும் பசியாகவும் தான் அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கேயும் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். அதனால் முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் வர்றதுக்காக எல்லாரும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவர் ஜெயிச்சு வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு. ஆனால் இப்போ அவர் எங்களுக்கு ஏறிட்டே பார்க்க மாட்டேக்காரு. ஏன்னா எங்கள் ஓட்டு ஒரு ஓட்டுனாலும் அவருக்கு விழுந்துருக்கும்ல. அவர் மனசாட்சி குத்தும். மனசாட்சி பிரகாரம் அவர் எங்களுக்கு செய்யணும். கண்டிப்பாக அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எதுக்கு எங்களுக்கு செவி கொடுக்காம இருக்காருன்னு எங்களுக்கு தெரியலை. சொல்லுதாங்க அப்படின்னா ஆதார் கார்டை மாற்றுங்க, ரேஷன் கார்டை மாற்றுங்க, ஓட்டர் ஐடியை மாற்றுங்க, நீங்கள் கீழே வாங்க, உங்களுக்கு நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் இங்கே கீழே ஒன்றும் பண்ணலை, சாப்பாடுக்கே ஒன்றும் பண்ணலை. இதில் கீழே வந்து என்ன பண்ணுவாங்க? அதை மட்டும் ஓயாமல் வந்து அதில் கையெழுத்து போடுங்க, இதில் கையெழுத்து போடுங்கன்னு வந்து கையெழுத்து தான் கேட்காங்க. நீங்கள் இது 2 மாதம் ஆயிடுச்சு, சாப்பாடுக்கு என்ன செய்வீங்க, அது என்ன பண்ணுதீங்கன்னு வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ வராங்க, ஆரே வந்தாங்க, அன்னைக்கெல்லாம் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் பண்ணுதோம் அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு கட்சிக்காரங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அதை கூட எங்களுக்கு வர விடாமல் அதை நிறுத்திட்டாங்க செக் போஸ்ட்டில். அதையாட்டும் கொடுத்தாலும் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே சாப்பிட்டு இருப்போம். எங்களுக்கு அதையும் வர விடாமல் மாஞ்சோலைக்கு காக்காட்சிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஊற்று 4 முகப்பும் கொடுக்கறதுக்கு கேட்டில் விட மாட்டேக்காங்களாம். ஏன் அதை தந்தா மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம்ல? அரசு தான் ஒன்றும் எங்களுக்கு செய்யலை, கட்சிக்காரங்க செய்தாங்கல்ல. அதனால் எங்களுக்கு தந்தால் நாங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு இன்றைக்கி இருப்போம், ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதுவும் இல்லாமல் ரேஷன் கடையில் உள்ளதை மட்டும் வாங்கி ரேஷன் கடையிலையும் அவரவர் வரணுங்காங்க.
கீழே மேலே பிள்ளைகளை படிக்க பார்க்க போவையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரவர் வந்து ரேகை வைக்கணும். இத்தனை வருஷம் இங்கே ரேகை கிடையாது, இப்போ புதுசாக ரேகை வைக்கணும் அப்படின்னு ரேஷன் கடைக்காரங்க கூட எங்களை டார்ச்சர் பண்ணுதாங்க. இதனால நாங்கள் கீழே மேலே பிள்ளைகளை பார்க்க போனாலும் மாதத்தில் ஒரு நாள் தான் ரேஷன் கார்டை திறக்காங்க. அன்னைக்கு நாங்கள் ஓடி வர வேண்டியதாக இருக்குது. பஸ் இன்னைக்கெல்லாம் பஸ் கிடையாது, காலையில் பஸ் கிடையாது. இன்றைக்கி ரேஷன் போட்டால் வாங்க வரதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரியெல்லாம் நிறைய சூழ்நிலையே இங்கே இருக்குது. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு முதல்வரையாக பார்த்து செய்யணும். அரசு பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஊத்தி எஸ்டேட்டில் இத்தனை பேர் வாழணும். மாஞ்சோலை என்று சொன்னாலே அரசு மௌனமாகி விடுகிறது. எங்களுக்கு அரசு செய்தது மனித மாண்புக்கே எதிரானது என்கிறார் மற்றொரு தொழிலாளி. எங்களை வெளியே போக சொல்லிவிட்டார்கள், உற்பத்தியும் நிறுத்திவிட்டார்கள். அப்படியானால் சாப்பாட்டிற்கு நாங்கள் என்ன செய்வோம்? அரசுதான் ஒன்றும் செய்யவில்லை, மற்ற கட்சிக்காரர்கள் கொடுப்பதை ஏன் தடுக்கிறீர்கள் என புலம்புகிறார் தேயிலை தோட்ட தொழிலாளர். தொடர்ச்சியாக நீதிமன்றம் சென்றுதான் தங்களின் கோரிக்கையை மாஞ்சோலை தொழிலாளர்கள் முன்வைத்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. வாய்ப்பு இருந்தும் மாஞ்சோலை தொழிலாளர்களை கைதூக்கி விடாமல் அரசு இருக்கிறதோ என்னும் கேள்வி எழாமல் இல்லை.